இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு இயல் 4ல் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் கல்வி ஆகும். மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் கல்வியாகும். யாருக்கு அழகு தரும் அணிகலன் தேவையில்லை? கல்வி கற்றோருக்கு அழகு தரும் அணிகலன் தேவையில்லை. கற்றோருக்கு கல்வி நலனே களனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் முற்ற. இந்த பாடலின் ஆசிரியர் யார்? குமரகுருபரர். முழுமணிக்கு பூணுக்கு பூண்வே வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் என்ற பாடலின் ஆசிரியர் குமரகுருபரர். கலன் என்ற சொல்லின் பொருள் அணிகலன். முற்ற என்ற சொல்லின் பொருள் ஒளிர. குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்தவர் யார்? குமரகுருபரர். கையிலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? குமரகுருபரர். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், கந்தர் கலிவெண்பா என்ற நூல்களை இயற்றியவர் யார்? குமரகுருபரர். நீதிநெறி விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? குமரகுருபரர். நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 102. இதில் தப்பாக கொடுத்துருக்கு, 102. கற்றவருக்கு அழகு தருவது எது? கல்வி. களனல்லால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கலன் குடல் அல்லால். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதீன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆலங்குடி சோமு. தடம் என்ற சொல்லின் பொருள் அடையாளம். அகம்பாவம் என்ற சொல்லின் பொருள் செருக்கு. ஆலங்குடி சோமு எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? சிவகங்கை. சோமு தமிழ்நாடு அரசின் எந்த விருதினை பெற்றவராவார்? கலை மாமணி விருதினை பெற்றவராவார். என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் எது இன்றி வாழ்ந்தார்? அகம்பாவம் எதுவும் இன்றி வாழ்ந்தார். கோவிலப்பா என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோவில் குடல் அப்பா, கோயில் குடல் அப்பா. பகைவன் குடல் என்றாலும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பகைவன் என்றாலும். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. அது மெய்மை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல, அது மெய்மை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட். ஐக்கிய நாடு அவையின் முதல் பெண் தலைவராக விளங்கியவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட். தாய்மொழி வாயிலாக கல்வி பெற்றலே சிறப்பு என்று கூறியவர் யார்? திருவிக. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. தாய்மொழி வாயிலாகவே கல்வி கற்றலே சிறப்பு என்று கூறியவர் திருவிக. திருவி கல்யாண சுந்தரனார். தாய்நாடு என்னும் பெயரானது தாய்மொழியை கொண்டே பிறப்பது என்று கூறியவர் யார்? திருவிக. இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம். இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். இயற்கை இறையறையுள் என்று அழைக்கப்படும் நூல் தேவாரம், திருவாசகம் மற்றும் திருவாய்மொழிகள்.
தமிழ் இன்பத்தினுள் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டா என்று கூறியவர் யார்? திருவிக. தமிழ் இன்பத்தினுள் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ என்று கூறியவர் திருவிக. ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி பழகக் கெட்டா தென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது வளர்ச்சி வாயில் என்று கூறியவர் குலோத்துங்க சோழன். குலோத்துங்க சோழன். ஏடென்று கல்வி என்று கூறியவர் குலோத்துங்க சோழன். கொடிய காட்டு வேளங்களை யாருடைய யாழ் மயங்க செய்கின்றது? வேளம் என்றால் யானை என்ற பொருள். கொடிய காட்டு வேளங்களையும் யாருடைய யாழ் மயங்க செய்கின்றது? பாணர்களின் யாழ் மயங்க செய்கின்றது. நாடக கல்வி வாழ்வினிற்கு வேண்டா என்று யான் கூறேன் என்று கூறியவர் திருவிக. இடைக்காலத்தில் நாடக கலையால் தீமை விளைந்தபோது அதை அழிக்க சிலர் முயன்றதுண்டு என்று கூறியவர் திருவிக. புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியலானது கொழுகொம்பு போன்றது. எதை போன்றது? கொழுகொம்பு போன்றது. திருவிக பிறந்த ஊர். திருவிக உடைய முழு ஃபார்ம் என்னதுன்னா திரு வி கல்யாண சுந்தரனார். அதாவது அதில் உள்ள திரு அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா திருவாரூரை குறிக்கின்றது. திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார். திரு என்பது திருவாரூரை குறிக்கின்றது. திருவிக பிறந்த ஊரும் திருவாரூர்தான். தமிழ் தென்றல் என்று போற்றப்படுபவர் திருவிக. தமிழ் தென்றல் திருவிக. பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், முருகன் அல்லது அழகு ஆகிய நூல்களை எழுதியவர் திருவிக. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் முருகன் அல்லது அழகு. இதுவும் அவர் எழுதிய ஒரு நூல்தான். புதுமை வேட்டல் என்ற நூலை எழுதியவர் திருவிக. முருகன் அல்லது அழகு என்ற நூலை எழுதியவர் திருவிக. இளமை விருந்து என்ற நூலை எழுதியவர் திருவிக. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வியாகும். கல்வி பயிற்சிக்குரிய காலம் இளமை காலம். இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகின்றது. கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் தலையானது எது? காவிய இன்பம். ரொம்ப முக்கியமான கேள்வி. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் முக்கியமானது அதாவது தலையாயது காவிய இன்பம் ஆகும். பீசா குப்புசாமி யாருடன் நெருங்கி பழகி வந்தார்? ஜெயகாந்தனுடன் நெருங்கி பழகி வந்தார். ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் யார்? பீசா குப்புசாமி. பீசா குப்புசாமி எழுதிய நூல்கள் ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். ஆன்ற குடிபிறத்தல் கதையில் வரும் சிகாமணியின் தந்தை யார்? பண்டுகிழவர். ஆன்ற குடிபிறத்தல் கதையில் வரும் சிகாமணியின் மகன் சகாதேவன். ஆன்ற குடிபிறத்தல் கதையில் வரும் சகாதேவன் எத்தனாவது வகுப்பு படிக்கின்றான்? 4வது வகுப்பு. அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்ற குறளின் பொருள் என்ன? அன்புடையவர்களாக இருப்பதும் சிறந்த குடியில் பிறப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படுகின்றது. அன்புடையவர்களாக இருப்பதும் சிறந்த குடியில் பிறப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படுகின்றது. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையினை நாம் வேற்றுமை என்று அழைக்கின்றோம். வேற்றுமை உறுப்புகள் என்றால் என்ன? பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகள் வேற்றுமை உருபுகள் என்று அழைக்கப்படுகின்றன. உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வருவதை நாம் சொல்லுறுப்புகள் என்று அழைக்கின்றோம். வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அஃது இடம்பெறாமல் மறைந்து நின்று பொருளை தருவது வேற்றுமை தொகை என்று அழைக்கப்படுகின்றது. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை 8 வகைப்படும். எந்த வேற்றுமைக்கு உருபுகள் இல்லை? முதல் மற்றும் 8வது வேற்றுமைக்கு உருபுகள் இல்லை. முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர்? எழுவாய் வேற்றுமை என்று அழைப்பர். முதல் வேற்றுமைக்கு
எடுத்துக்காட்டு தருக. பாவை வந்தாள் என்பது முதல் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டாகும். இதற்கு வேற்றுமை உருபு கிடையாது. முதலாம் வேற்றுமைக்கு வேற்றுமை உருபு கிடையாது. இரண்டாம் வேற்றுமைக்கு உருபு ஐ என்பதாகும். இரண்டாம் வேற்றுமையின் வேறு பெயர் என்ன? செய்யப்படுபொருள் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமையின் வேறு பெயர் செய்யப்படுபொருள் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை எந்தெந்த பொருள்களில் வருகின்றது? ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய பொருட்களில் வருகின்றது. கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வருகின்றது? ஆக்கல் வேற்றுமையில் வருகின்றது. கரிகாலன் கல்லணையை அப்படிங்கிறது இருக்கிறதுனால இது ஆக்கல் என்ற பொருளில் வருகின்ற இரண்டாம் வேற்றுமை ஆகும். பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வருகின்றது? அழித்தல் பொருளில் வருகின்றது. கோவலன் மதுரையை அடைந்தான் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வருகின்றது? அடைதல் பொருளில் வருகின்றது. காமராசர் பதவியை துறந்தார் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வருகின்றது? நீத்தல் பொருளில் வருகின்றது. தமிழ் நமக்கு உயிரை போன்றது என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வருகின்றது? ஒத்தல் பொருளில் வருகின்றது. தமிழ் நமக்கு உயிரை போன்றது என்று ஒத்திருப்பதை கூறுகின்றது. வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வருகின்றது? உடைமை பொருளில் வருகின்றது. பெரும் புகழை உடையவர், அதனால் இது உடைமை பொருளில் வருகின்றது. மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருபுகள் ஆள், ஆண், ஒடு, ஓடு. ஆள், ஆண், ஒடு, ஓடு. மூன்றாம் வேற்றுமை உருபான ஆள், ஆண் எவ்வகையான பொருட்களில் வருகின்றது? கருவி பொருள், கருத்தா பொருட்களில் வருகின்றது. கருவி பொருட்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். கருவி பொருட்களின் 2 வகைகளை கூறுக. முதற்கருவி, துணைக்கருவி. கருவியே செய்யப்படு பொருளாக மாறுவது முதற்கருவி ஆகும். ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி ஆகும். கருத்தா பொருளானது எத்தனை வகைப்படுகின்றது? கருத்தா பொருள் 2 வகைப்படுகின்றது. கருத்தா பொருளின் 2 வகைகளை கூறுக. ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. பிறரை செய்ய வைப்பது எந்த வகை கருத்தா? ஏவுதல் கருத்தா. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது என்பது ஏவுதல் கருத்தா. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது என்பது இயற்றுதல் கருத்தா. மூன்றாம் வேற்றுமை உருபில் ஆண் என்ற உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் மட்டுமே இடம்பெறுகின்றது. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. மூன்றாம் வேற்றுமை உருபில் எந்த உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் மட்டும் இடம்பெறுகின்றது? ஆண் என்ற வேற்றுமை உருபு மட்டும். மூன்றாம் வேற்றுமை உருபில் உடனிகழ்ச்சி பொருளில் வரும் உருபு ஒடு, ஓடு. நான்காம் வேற்றுமை உருபுடன் கூடுதலாக ஆக எனும் அசை சேர்ந்து வருகின்றது. நான்காம் வேற்றுமை உருபுடன் கூடுதலாக எந்த வகை அசை சேர்ந்து வருகின்றது? ஆக எனும் அசை. நான்காம் வேற்றுமைக்குரிய உருபு கு ஆகும். நான்காம் வேற்றுமை எவ்வகையான பொருட்களில் வருகின்றது? கொடை, பகை, நட்பு, முறை, எல்லை, தகுதி, அதுவாதல், பொருட்டு ஆகிய பொருட்களில் வருகின்றது. கொடை, பகை, நட்பு, முறை, எல்லை, தகுதி, அதுவாதல், பொருட்டு ஆகிய பொருட்களில் வருகின்றது. முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வருகின்றது? கொடை பொருளில் வருகின்றது. கபிலருக்கு நண்பர் பரணர் என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வருகின்றது? நட்பு பொருளில் வருகின்றது. கவிதைக்கு அழகு கற்பனை என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வருகின்றது? தகுதி பொருளில் வருகின்றது. தயிருக்கு பால் வாங்கினான் என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வருகின்றது? அதுவாதல் பொருளில் வருகின்றது. செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வருகின்றது?
முறை என்ற பொருளில் வருகின்றது. செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ என்பது ஒரு முறை, அதனால் முறை என்ற பொருளில் வருகின்றது. தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் என்பது 4ஆம் வேற்றுமையில் எந்த பொருளில் வருகின்றது? பொருட்டு பொருளில் வருகின்றது. தமிழ்நாட்டுக்கு கிழக்கே வங்கக்கடல் என்பது 4ஆம் வேற்றுமையில் எந்த பொருளில் வருகின்றது? தமிழ்நாட்டுக்கு கிழக்கே, அதாவது எல்லை, எல்லை பொருளில் வருகின்றது. 5ஆம் வேற்றுமை உருபு எது? இல், இன். 5ஆம் வேற்றுமை எந்த பொருட்களிலெல்லாம் வருகின்றது? நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது ஆகிய பொருட்களில் வருகின்றது. தலையின் இழிந்த மயிர் என்பது 5ஆம் வேற்றுமையின் எந்த பொருளில் வருகின்றது? நீங்கள் பொருளில் வருகின்றது. பாம்பின் நிறம் ஒரு குட்டி என்பது 5ஆம் வேற்றுமையில் எந்த பொருளில் வருகின்றது? ஒப்பு என்ற பொருளில் வருகின்றது. தமிழ்நாட்டின் கிழக்கே வங்கக்கடல் என்பது 5ஆம் வேற்றுமையில் எந்த பொருளில் வருகின்றது? எல்லை பொருளில் வருகின்றது. ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காளமேகம் என்பது 5ஆம் வேற்றுமையில் எந்த பொருளில் வருகின்றது? ஏது என்ற பொருளில் வருகின்றது. 6ஆம் வேற்றுமை உருபுகள் அது, ஆது, அ. உரிமை பொருட்களில் வரும் வேற்றுமை 6ஆம் வேற்றுமை ஆகும். இது ரொம்பவே முக்கியமான கேள்வி. உரிமை பொருட்களில் மட்டும் வரும் வேற்றுமை 6ஆம் வேற்றுமை ஆகும். உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். உரிமை பொருளில் வரும் மட்டும் வேற்றுமை 6ஆம் வேற்றுமை ஆகும். இந்த 6ஆம் வேற்றுமையான உரிமை பொருளில் வரும் வேற்றுமையை கிழமை பொருள் என்றும் கூறுவர். உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். 6ஆம் வேற்றுமை உறுப்புகளில் இக்காலத்தில் பயன்படுத்தப்படாத உறுப்புகள் ஆது, அ. ஆது, அ. 6ஆம் வேற்றுமை உருவில் அது மட்டுமே இக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இக்காலத்தில் பயன்படுத்தப்படாதது ஆது, அ. 7ஆம் வேற்றுமைக்கு உரிய உறுப்புகள் கண், மேல், கீழ், கால், இல், இடம் ஆகியன 7ஆம் வேற்றுமைக்கு உரிய உறுப்புகள் ஆகும். 7ஆம் வேற்றுமை இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் இடம்பெறுகின்றது. இல் எனும் உருபு 5, 7ஆம் வேற்றுமையில் இது வருகின்றது. இல் எனும் உருபு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் வருகின்றது. இல் எனும் உருபு நீங்கள் பொருளில் வந்தால் அது 5ஆம் வேற்றுமை. இல் எனும் உருபு இடப்பொருளில் வந்தால் அது 7ஆம் வேற்றுமை. இது ரொம்ப முக்கியமானது. இல் என்ற வேற்றுமை உருவுக்கு நிறைய ஸ்பெஷல் இருக்குது. இது 5ஆம் வேற்றுமையிலும் வரும், 7ஆம் வேற்றுமையிலும் வரும். இல் எனும் உவம உருவானது நீங்கள் பொருளில் வந்தால் அது 5ஆம் வேற்றுமை ஆகும். இல் எனும் உவம உருவு இடப்பொருளில் வந்தால் அது 7ஆம் வேற்றுமை ஆகும். நீங்கள் பொருளினால் 5ஆம் வேற்றுமை, இடப்பொருளில் வந்தால் அது 7ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை எந்த பொருளில் வருகின்றது? விழித்தொடர், அதாவது விழி பொருளில் வருகின்றது. படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே செய்யப்படு பொருள் என்று அழைக்கின்றோம். முதலாம் வேற்றுமையின் சொல்லுறுப்புகள் ஆனவன், ஆவான், ஆகின்றவன் ஆகியனவாகும். 2ஆம் வேற்றுமையின் சொல்லுறுப்புகள் இல்லை. 3ஆம் வேற்றுமையின் சொல்லுறுப்புகள் கொண்டு, வைத்து, உடன் ஆகியனவாகும். 4ஆம் வேற்றுமையின் சொல்லுறுப்புகள் ஆக, பொருட்டு, நிமித்தம் ஆகும். 5ஆம் வேற்றுமையின் சொல்லுறுப்புகள் இருந்து, நின்று, காட்டிலும் ஆகும். 6ஆம் வேற்றுமையின் சொல்லுறுப்புகள் உடைய. 7ஆம் வேற்றுமையின் சொல்லுறுப்புகள் ஏதும் இல்லை. 8ஆம் வேற்றுமையின் சொல்லுறுப்புகளும் ஏதும் இல்லை. எதற்கெல்லாம் சொல்லுறுப்புகள் இல்லைனா 2ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை மற்றும் 8ஆம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்புகள் இல்லை. அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் 3ஆம் வேற்றுமையானது பயின்று வந்துள்ளது. அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் பயின்று வந்துள்ள வேற்றுமை 3ஆம் வேற்றுமை ஆகும். மலர் பானையை வனைந்தாள் இத்தொடரில் எந்த பொருளை குறிக்கின்றது? ஆக்கல் பொருளை குறிக்கின்றது. இனி பொறுத்துக. ஆங்கில சொற்களுடன் தமிழ் சொற்களை பொறுத்துக. அணிகலன், ஆர்னமெண்ட். மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன். விழிப்புணர்வு, அவேர்னஸ். சீர்திருத்தம், ரிஃபார்ம். திறமை, டேலண்ட்.
டேலண்ட், TALENT, டேலண்ட் தப்பாக கொடுத்துருக்கு, திறமை டேலண்ட். பொறுத்துக. 3ஆம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான் என்பது 3ஆம் வேற்றுமை, ஆள் வந்திருக்கு. 4ஆம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி இலக்குவன், இதில் கூ வந்திருக்கு, இது 4ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன், இல் அப்படிங்கிற ஓம உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. 6ஆம் வேற்றுமை பாரினது தேர், அது அப்படிங்கிற ஓம உருபு வெளிப்படையாக வந்திருக்கு, இது 6ஆம் வேற்றுமை. அவ்வளோதான். இனி இயல் 5ல் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.